அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, நகை கடன் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து நகை அடமான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நகை கடன் நகை அடமான கடன்கள் அனைத்து தள்ளுபடியும் தகுதியானவர்கள் யார் யாரு, யார் யாருக்கு இந்த நகை அடமான கடன்கள் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும், அதுவும் எந்தெந்த வங்கிகளில் வைத்திருப்பவர்களுக்கு இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். யாருடைய பெயர் பட்டியல் அதில் வெளியிட போறாங்க. ஸோ அதோடைய பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கணும்னா நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களா இல்லையா, ஸோ இந்த அப்டேட்டை பத்தியும் முழுமையா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம விவசாய பயிர் கடன்களும் தள்ளுபடி செய்ய போவதாகவும், கல்வி கடன்களை தள்ளுபடி செய்ய போவதாகவும், வீட்டு கடன்களை தள்ளுபடி செய்ய போவதாகவும் நிறைய அப்டேட்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த தேர்தல் நேரங்கள்ல. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை நமக்கு தெரியுது. ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி, தகுதியுள்ளோர் தகுதியற்றோர் பட்டியலை தயாரிக்க குழு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல உங்க பேர் இருக்குதா இல்லையா, எத்தனை பவுனுக்கள் இருக்கணும், எந்தெந்த வங்கியில் இருந்தா, எஸ்பிஐல இருந்தா தள்ளுபடி செய்யப்படுமா, இந்தியன் பேங்க்ல இருந்தா தள்ளுபடி செய்யப்படுமா, இல்ல கூட்டுறவு சார்ந்த வங்கிகள், கூட்டுறவு வங்கி, கிராமப்புற வங்கி, ஸோ இந்த மாதிரி வங்கிகள்லாம் தொடக்க வேளாண்மை இந்த மாதிரி இருக்கிற வங்கிகள்லாம் தள்ளுபடி செய்யப்படுமா, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவா பார்த்துக்கலாங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் 5 சவரன் வரையான நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணி துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணி குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு தகுதியுள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகை கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த குழு தயாரிக்கும் பட்டியல் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னதாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர் கடன்கள் மற்றும் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று கடந்த சட்டப்பேரவையில் தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்திருந்தாங்க. கடன் தள்ளுபடி பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நிறைய முறைகேடுகள் கண்டறியப்பட்டதால் அதை களையும் பணியில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க நகை கடன், பயிர் கடன், கல்வி கடன், அதே மாதிரி வீட்டு கடன் எல்லாமே நாங்க தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க. அதே போல போன 2013, 14 2020, 21 இந்த மாதிரி டைம்ல
நகைக்கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போ 2024ஆம் ஆண்டுல வாங்கிய நகை கடன்கள், பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ய போறாங்க. சரிங்களா? இப்பதான் நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்குள்ளேயே போறோம். என்னன்னா, யாரெல்லாம் இந்த 5 சவரனுக்குள்ள ஓகேங்களா இருக்காங்களோ, அவங்கள எப்படி நாங்க தகுதியானவர்கள் என்று கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தெளிவா உன்னிப்பா கவனிங்க. சரிங்களா? அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்க ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய இப்போ ரேஷன் கார்டுல உங்க ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா? ரேஷன் கார்டு. அதுல இருக்கிற ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா, அந்த 5 பேர்ல ஒரு 2 பேர் கூட நீங்க வேற வேற கூட்டுறவு வங்கிகள்ல கணக்கு வச்சிருக்கலாம். கணக்கு வச்சிருந்தாலும் நீங்க எந்த வங்கிகள்ல 5 சவரனுக்குள்ள வச்சிருக்கீங்களோ, அந்த நகைக்கடன்கள் மட்டும் தான் தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் 40 கிராமுக்குள்ள 5 பவுனுக்குள்ள இருந்தா உங்களுடைய நகைகள், நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா பொது நகைக்கடன்கள் பெறுவதற்கு இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்டது 31/2021 ஆண்டுல சொல்லியிருந்தாங்க. தகுதி பெற்ற கடன்காரர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெற்ற நகைக்கடன்களின் கணக்கில் அவர்கள் பகுதியாக செலுத்தியிருப்பின், அவ்வாறு பகுதியாக செலுத்திய நிலுவைத் தொகை நீங்கலாக மீதம் நிலுவையில் இருந்த தொகை, அசல், வட்டி, அபராத வட்டி, இதர செலவினங்கள் ஏதேனும் இருப்பின் மட்டும் தள்ளுபடி எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நகை கடன்களின் கணக்கில் நிலுவை இருந்து அதன் பின்னர் அரசாணை வெளியிடப்படும் நாள் வரை கடன் நிலுவைத் தொகை பகுதியாக செலுத்தப்பட்டிருந்தால் அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகை நீங்கலாக எஞ்சிய கடன் நிலுவைத் தொகை மட்டுமே தள்ளுபடியில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்கள் சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். தற்போது வரை செல்லும் செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். நகை கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யாராரு அப்படின்னு பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகை கடன்களின் மொத்த எடை 400 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல இருந்ததுன்னா அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க 5 பவுனுக்குள்ள இருந்தா உங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும். 5 பவுனுக்கு மேல இருக்கு, 40 கிராமுக்கு மேல இருக்குன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்ய மாட்டாது. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறான வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொன்னதை தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 400 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்னயோஜனா ஏஏ குடும்ப அட்டைதாரருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைகளே இல்லாத எட்டளவில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது. சுய விவரத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் 3இல் உறுதிமொழி சான்று தர வேண்டும்.
தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் சேர்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டையில் முகவரி இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் முகவரி இருந்தால் அவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். நகைக்கடன் யார் யாருக்கு தள்ளுபடி செய்யப்படும், யார் யாருக்கு தள்ளுபடி செய்யப்படாது, அதுக்கான ரீசன்கள் என்னென்ன எல்லாத்தையுமே தெளிவா பார்த்தோம். ஸோ எல்லாருக்குமே 5 சவரனுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா தள்ளுபடி செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.